ஹலோ, ஜனவரி 11 சனிக்கிழமை அன்னைக்கு 2025 கூடாரவள்ளி வருது. அது நெவேத்தியத்துக்கு இந்த அக்கார வடசல் பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணி காட்டலான் இருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு தேவையான சாமான்கள் இப்ப பாருங்க. இந்த அரிசி, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அது இந்த 1/3 கப்ல கோபுரமா ஒரு அரிசி எடுத்து வச்சிருக்கேன். போதும், இதே நிறைய கண்டுடும். வெல்லம் இதுக்கு இதால 3 மெஷர்மெண்ட் கோபுரமா எடுத்து வச்சிருக்கேன். பால் ஒரு 400 பால் இருக்கு, இதுல காய்ச்சி வச்சிருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் பயத்தம்பருப்பு. அப்புறம் இதுக்கு நன்னா இந்த கப்பாலேயே 1 கப் நெய் விடலாம். நன்னா 1 கப் நெய், எந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கணுமோ அதுலயே தான் நான் சொல்றேன். முந்திரி, திராட்சை. அப்புறம் இதுக்கு இவ்வளவு பெருசு வேண்டாம், துளியூண்டு பச்சை கற்பூரம் பிடிக்கிறவா போட்டுக்கோங்க. இதுல இருந்து பிஞ்சு கையால நெசுக்கி போட போறேன். அப்புறம் ஜாதிக்காய் அதை சீச்சி போடலாம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், ஒரே ஒரு கிராம்பு, குங்குமப்பூ ஒரு 5-6 இதழ். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த அரிசியையும் பருப்பையும் ஒன்னா போட்டு கலந்துட்டு வந்துடுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சு வானலியை போட்டு இதை நன்னா ஜலத்தை கலந்துட்டு இறுக வச்சு இதை எடுத்துன்னு வந்திருக்கேன். இதுலயே இப்போ நன்னா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு நெய்யை விட்டுப்போம். போதும். இந்த அடுப்பை அணைச்சிட்டு இப்போ நான் ஈஸியா இப்போ நம்ம இதை தனியா வேக விடுறா ஒட்டுக்கோங்க. நான் ஈஸியா பண்றவருக்கு சொல்றேன். இப்போ இந்த அரிசியை நான் இப்ப இன்னைக்கு குக்கர்ல தான் பண்ணி காட்ட போறேன். ஈஸியா சீக்கிரம் முடிஞ்சிடும். தனியா வேணுங்கிறப்ப தனியா பண்ணிக்கலாம். குக்கர் உள்ள ஒரு செப்பரேட்டர் பாத்திரம் வச்சுக்கோங்க திட்டமா. அதுக்கு இந்த அரிசியை போட்டுட்டு இப்ப பாருங்க, இந்த பாலை அளந்து விடுறேன். 1 2 3, மீதி பாலை அப்புறம் கலந்துக்கலாம். 3 பால் விட்டுருக்கேன். ஜலம் 1 கப்பு விட்டாச்சு. விட்டுட்டு இதை நல்லா கலக்கிடுவோம். கலக்கிட்டு ஒரு கனத்த ஸ்பூன் இதுலயே போட்டுருவோம். அப்பதான் அது பொங்கி வழியாம இருக்கும் இந்த பால்லாம். இப்ப இதை மூடி வச்சு விடலாம். இப்ப இதுக்கு வெயிட்ட போட்டுருவோம். இது நல்லா 5-6 சவுண்டு விடுவோம். அந்த அவாத்து குக்கருக்கு ஏற்ற மாதிரி விட்டுக்கோங்க. குழச்சால் ஆகணும் இல்லையா, நல்லா அதை வச்சுருவோம். இப்போ பாருங்க, அதை பாட்டுக்கு குக்கர்ல வேகிறதுக்குள்ளேயே இந்த அரிசியும் பருப்பும். இப்போ இந்த வெல்லத்தை போட்டுப்போம். இது ஆர்கானிக் வெல்லம். நான் இதுல மட்டை சும்மா சுடு கொஞ்சம் ஜலம் விட்டாலே போதும். இல்லை கரைக்கணுன்றவா, டஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவா நல்லா தாராளமா இன்னும் கொஞ்சம் ஜலத்தை விட்டுக்கோங்க. இப்போ இது கரைஞ்சி கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். ஏன்னா இது அப்படியே சூட்டோட அந்த இன்னும் கொஞ்சம் பாலை விட்டு அதை கொதிக்க விடுவோம். அதனால இந்த வெல்லம் போடும்போது ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி ஆகும். அதுக்காக தான் முதல்ல இந்த பாகா இல்லை, கொஞ்சம் கெட்டியா இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வச்சுட்டு அதை அதில் விட போகிறோம். இது நல்லா ஆறணும், அதுக்கு தான் அப்பயே பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு அரிசிக்கு 3 வெல்லம் போட்டிருக்கேன். இது ஏன்னா இன்னும் கொஞ்சம் பாலெல்லாம் விடுறோம் இல்லையா, ஒரு 400 பால் கிட்டத்தட்ட விட போகிறோம் இதுக்கு. அதுக்காக தான் இவ்வளோ வெல்லம். உங்களுக்கு அப்படி வெல்லம் ஜாஸ்தியாக தோணித்துன்னா 2 கப்பு 2.5 கப்பு போட்டுக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் எதில் எடுக்கிறீங்களோ அதில். இப்போ பாருங்க, மேலே எதுவுமே வழியலை, உள்ள திறந்து பார்க்கலாம். கொஞ்சம் கூட வழியவே இல்லை. அது உள்ள இந்த இது ஸ்பூன் போட்டதால வழியாம இருக்கு. இதை எடுத்துடலாம். இந்த தண்ணியை விட்டுட்டு வெளியில விட்டுட்டு நான் இதுலயே தான் பண்ண போறேன். இப்ப பாருங்க, இந்த கரண்டியாலே கொஞ்சம் மசிச்சுடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கனத்த கரண்டி வச்சுட்டா நல்லா மசிஞ்சிடும். ஒரு 3 சவுண்ட் விட்டுட்டு அப்புறம் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சோம். ஏன்னா வழியாது, அப்பதான் வழியாது கொள்ளாம நன்னா ஆகும். இப்போ குறைப்பால ஊற்றிடுவோம். மீதி இந்த 3 கப்பாதையும் விட்டாச்சு. இப்போ முதல்ல 3 கப்பு விட்டோம், இப்போ 3 கப்பு. இப்போ இந்த பால்லையே கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த குங்குமப்பூ அதில் போட்டுடலாம். பார்த்தீங்களா, அந்த பாலும் இறுகின்றது நல்லா அந்த கரண்டியாலே மசிச்சாச்சு. இப்போ அடுப்பை அணைக்க கூட அணைச்சிருங்க. அணைச்சுட்டு இந்த வெள்ளைப்பாக இதில் விட்டுடலாம். பாகுன்னா அந்த கொஞ்சம் கெட்டி, அது ஆறுனதுல கெட்டியா எடுத்து வேற ஒன்றும். இப்போ அடுப்பை பற்ற வச்சிருக்கேன். பாருங்க, இது ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் வெந்திருக்கு, எல்லாம் பாகம் ஆயிருக்கு. அதனால இது 2 நிமிஷம்.
வச்சுட்டு இப்படியே இந்த தளர எடுத்து வச்சுட்டோம்னால அப்புறம் இறுகிக்கும், ரொம்ப இருக்காது. இந்த அளவு தளர தான் இருக்கணும் அது ஆக்சுவலா. நெய் ஒரு 2 ஸ்பூன் இப்போ விட்டுருக்கேன். அந்த எடுத்து வச்ச அந்த 1 கப் நெய்யில் இப்போ கொஞ்சம் விட்டுருக்கேன். முதல்ல கொஞ்சம் விட்ட வறுக்க 2 ஸ்பூனு. மீதி இப்போ முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுடணும். ஏலக்காய் பொடி இப்போ இதை அணைச்சுடுறேன் நான். அடுத்து இந்த ஜாதிக்காய் சும்மா இந்த மாதிரி இதில் சீவி போட்டாலே போதும். கொஞ்சம் பாருங்க, இவ்வளோதான் இந்த பச்சை கற்பூரம். இதுக்கு மேலே போடக்கூடாது. அதுவே ஸ்மெல் சிலருக்கு பிடிக்காது, வேண்டாதவா போடாதீங்க. இப்போ அடுத்து இதை பொரிச்சு போடலாம் முந்திரி எல்லாம். இப்போது வானலியில் மீதி இருக்கிற நெய்யை விட்டுருவோம். அதில் இது கொஞ்சம் நிறைய நெய் தான் விடணும், அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லை இந்த முந்திரியை போட்டுடலாம். இப்போ பாருங்க இந்த திராட்சை அடுத்து. அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு, அவ்வளோதான். இதை பாருங்க இப்போ சிவப்பா எடுத்தா இப்போ இதில் விட்டுருவோம். என்ன பச்சை கற்பூரமும் அதுவும் கமகமான்னு இருக்கு, நெய்யும் வாசனையும். இப்போ நான் இதை அடுப்பில் வைக்கலை, வெறுமனே கலரி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இதை இப்போ சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்க அக்கார வடசல் ஆகிடுத்து. எல்லாம் அதை வச்சிருந்த எல்லா நெய்யுமே நான் விட்டுட்டேன். இந்த அக்கார வடசல் எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.